வாக்குறுதி பெற்று ஒருவர் மற்றவருடன் கலந்து விட்டீர்களே, முன்னால் நடந்து போனதை தவிர இனிமேல் நீங்கள் உங்களுடைய தந்தையர் மனமுடித்துக் கொண்ட பெண்களில் இருந்து எவரையும் விவாகம் செய்து கொள்ளாதீர்கள். நிச்சயமாக இது மானக்கேடானதும் வெறுக்கக்கூடியதும் தீமையான வழியுமாகும். உங்களுக்கு மனமுடிக்க விலக்கப்பட்டவர்கள் உங்கள் தாய்மார்களும் உங்கள் புதல்வியரும் உங்கள் சகோதரிகளும் உங்கள் தந்தையின் சகோதரிகளும் உங்கள் தாயின் சகோதரிகளும் உங்கள் சகோதரனின் புதல்வியரும் உங்கள் சகோதரியின் புதல்வியரும் உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்களும் பால்குடி சகோதரிகளும் உங்கள் மனைவியரின் தாய்மார்களும் ஆவார்கள். அவ்வாறே நீங்கள் ஒரு பெண்ணை விவாகம் செய்து அவளுடன் நீங்கள் சேர்ந்துவிட்டால் அவளுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் மகளை நீங்கள் கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை மணந்த பின்னர் அவளுடன் வீடு கூடாமல் இருந்தால் அவளை விலக்கி அவளுக்கு முந்தைய கணவனால் பிறந்த பெண்ணை விவாகம் செய்து கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை. உங்களுக்கு பிறந்த குமாரர்களின் மனைவியரையும் நீங்கள் விவாகம் செய்து கொள்ளக்கூடாது. 2 சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக ஒன்று சேர்ப்பது விலக்கப்பட்டது. இதற்கு முன் நடந்துவிட்டவை தவிர அவை அறியாமையினால் நடந்துவிட்டமையால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணை உடையோனுமாக இருக்கின்றான். இன்னும் போரில் பிடிபட்டு உங்கள் ஆதரவில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களை நீங்கள் மணமுடிப்பது விலக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவை ஆகும். இவர்களை தவிர மற்ற பெண்களை தவறான முறையில் இன்பம் அனுபவிக்காமல் அவர்களுக்கு உங்கள் செல்வங்களில் இருந்து மகராக கொடுத்து திருமணம் செய்ய தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு சட்டபூர்வமாக மணந்து கொண்ட பெண்களிடம் இருந்து நீங்கள் சுகம் அனுபவிப்பதால் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட மகர் தொகையை கடமையாக கொடுத்து விடுங்கள். எனினும் மகரை பேசி முடித்தபின் அதை கூட்டவோ அல்லது குறைக்கவோ இருவரும் சம்மதித்துக் கொண்டால் உங்கள் மேல் குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானமுடையோனுமாக இருக்கின்றான். உங்களில் எவருக்கு சுதந்திரமுள்ள மூமினான பெண்களை விவாகம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர்கள் மூமினான அடிமை பெண்களிலிருந்து உங்கள் வலக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களை மணமுடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் உங்கள் ஈமானை நன்கு அறிகிறவன். மூமினான நீங்கள் ஒருவருக்கொருவர் சமமே. ஆகவே மூமினான அடிமை பெண்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதி கொண்டு மணமுடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்குரிய மகர் தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள். அப்பெண்கள் பரிசுத்தமானவர்களாகவும் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அப்பெண்கள் முறைப்படி திருமணம் முடிக்கப்பட்டபின் மானக்கேடாக நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அப்பெண்களுக்கு விதிக்கப்பெறும். தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டு விடும் என்று அல்லாஹுவுக்கு பயப்படுகிறாரோ அவர்தான் இவ்வாறு அடிமை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளலாம். எனினும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும். இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையோனாகவும் இருக்கின்றான்.